கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிமேஜி சபை வழங்கும் அனுதின மன்னா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் 1 பேதுரு 3:17. தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும் என்று அங்கே பேதுரு எழுதுகிறார். ஆம், இந்த உலகத்திலே இந்த நாளிலே நாம் எல்லாருக்கும் நன்மை தான் செய்கிறோம். ஆனால் அநேகர் இன்றைக்கு நன்மைக்கு பதிலாக தீமை தான் செய்கிறார்கள். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆறில் வெள்ளம் போயிட்டுருக்கு. அப்படி ஆறில் பயங்கரமான தண்ணி அடித்து போயிட்டுருக்கு. அதில் தேள் எங்கேருந்து ஒரு பெரிய நட்டுவாக்களி தேள், பெரிய தேள், அதாவது நட்டுவாக்களின்னு சொல்லுவாங்க. அது பெருசாக இருக்கும், கொடுக்கு பெருசாக இருக்கும். அதை அடிச்சுட்டு வந்து ஒரு திட்டில் அப்படி ஒரு கரையில் அப்படி அந்த ஒரு கல் இருந்துச்சு, அந்த கல்லில் மேலே ஏறி நிற்கிது. அப்போ அந்த இடத்துல தவளை இருந்துச்சு. மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் வேகம்லாம் குறைஞ்சிருச்சு. அப்போ அந்த தவளையெல்லாம் அங்கே அப்படியே நீந்திக்கிட்டு இருந்துச்சு, அப்படியே ஓடி ஆடிட்டு இருந்துச்சு. இந்த நட்டுவாக்களி இந்த தேள் என்ன செஞ்சு, தவளை என்னை தயவுசெய்து அந்த கரையில் கொண்டுட்டு போய் சேர்த்துறியான்னு. ஐயோ, நீ பயங்கரமான ஆள், என்னை கொட்டிடுவியே, நான் எப்படிப்பா கொட்டுவேன், எனக்கு நீ உதவி செய்ப்பா அப்படின்ச்சான். சரி, தவளை பாவம் இறக்கப்பட்டு என் முதுகில் ஏறிக்கே அப்படின்ச்சான். அப்போ முதுகில் ஏறிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்துச்சான். கரையை எட்டு நேரத்தில் லபக்குன்னு கொட்டிடுச்சான். கொட்டினோடனே தவளை அப்படியே உள்ளே போயிடுச்சான். அப்போ தேள் சொன்னிச்சான், உனக்கு நல்லது தானே செஞ்சேன், நீ ஏன் என்னை கொட்டின? இல்லை, எனக்கு கொட்டுறதே என் சுபாவத்தை மாற்ற முடியாது அப்படின்ச்சான். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தி பூமி உலகத்தையும் படைத்த இரட்சகர் இயேசு இந்த பூமியிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னு போட்டிருக்கு. பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கும் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார்னு பைபிள் போட்டிருக்கு. அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் அந்த பெத்சாயிதா, கொரைசின் எல்லா பட்டணங்களுக்கு போய் நன்மைகளை செய்தார். அந்த கலிலேய கடற்கரை சுற்றிலும் ஆண்டவர் நன்மைகள் செய்தார். ஆனால் கடைசியாக அங்கே பிலாத்து அங்கே இயேசுவை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி வச்சிருக்கான். எல்லாரும் ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் சதிசேயர்களும் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி கொண்டு போய் அங்கே நிறுத்தியிருக்கிறார்கள். அப்பொழுது பண்டிகை தோறும் ஒரு குற்றவாளியை விடுதலாக்குவது வழக்கமாக இருந்தது. அப்பொழுது அங்கே 2 பேரை நிறுத்தி வச்சுருக்காங்க மேடையில். ஒன்று இயேசு, ஒன்று பரபாஸ். அங்கே இருந்த மக்களெல்லாம் பார்த்து பிலாத்து கேட்குறான், இந்த இருவரில் உங்களை யாரை விடுதலாக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த இருந்த ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து, எங்களுக்கு இயேசு வேண்டாம், பரபாஸ் தான் வேண்டும் அப்படின்னார். ஆண்டவர் இயேசு எவ்வளோ ஒரு மனசை வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளோ துக்கப்பட்டிருப்பார், அந்த மக்களுக்கு எவ்வளோ ஒரு நன்மை செய்திருப்பார். பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உனக்கு நான் செஞ்சதை, கொரைசினே உனக்கு ஐயோ, நான் உனக்கு செய்ததை தீர்வுக்கு செய்தவனுக்கு செஞ்சிருந்தா அது ரெட்டுடுத்தி அது சாம்பலில் உட்காந்து மனம் திரும்பி இருக்குமே. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தேளாக இருந்து இந்த தவளையை கொட்டி அப்படியே அது உள்ளே போயிடுச்சு. அப்படி ஆனாலும் அவர் மரணத்துக்குள்ளே போய் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் நமக்காக அவர் பாடுபட்டு, நமக்காக நகரத்துக்கு வெளியே பாடுபட்டு, நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு, நமக்காக இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார், இன்றைக்கும் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் நன்மை செய்து பாடு அனுபவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கடந்த நாட்கள்லாம் பாதுகாத்து போஷித்து பராமரித்து வழிநடத்த தெய்வமே, ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்துரும் தொடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. வியாதி பலவீனம் இருந்தால் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க. இன்றைக்கு அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அந்த பிள்ளைகளை ஆவியானவரை நடத்துங்கப்பா. மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க, தேவைகளை சந்திங்க. பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் தாமே கூட இருந்து அவர்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.